ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு சில ஃபுட்டெல்லாம் வந்து சமைப்போம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ். அதில் நிறைய காய்கறி போடுவோம். ஹை ஃப்ளேமில் வச்சு சமைப்போம். காய்கறி சாப்பிடாத பசங்க கூட அந்த ஃப்ரைட் ரைஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே கான்செப்ட்டில் ஒரு சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு 1/2 கிலோ அளவுல சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன். போனோட வேணாலும் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, சிக்கனுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு 2 1/2 டேபிள் ஸ்பூன் அளவில் தயிர், அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை லெமனோட ஜூஸ். பெப்பர் தான் ஜாஸ்தியாக போட போகிறோம். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவில் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாணலி எடுத்து வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த பட்டை, இந்த கல்பாசி இதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம் தான். நான் வந்து என்னென்ன போடணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் போட்டுக்குவேன். எதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்குவேன். உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க, போட்டுக்கோங்க. அதேமாதிரி பெருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா அதுவும் ஆப்ஷனல் தான். ரொம்ப கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். 3 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களோட விருப்பம் தான். அதுவும் எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து 3 பெரிய பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். முழுக்க இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அதனால் அடிகனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கனாவே தெரியும், நல்ல வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவில் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் மசாலா எந்த பிராண்ட்னாலும் எடுத்துக்கோங்க. வீட்டில் அரைச்சதுனாலும் எடுத்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்சது தான் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளியே சேர்த்துக்கோங்க. இது வந்து சிக்கன் போட்ட ஒரு 2 நிமிஷத்துலேயே நடக்கிற விஷயங்கள். மசாலாவும் சரி, தக்காளியும் சரி. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. நான் சேஞ்சே பண்ணல. முழுக்க ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. நான் பண்ணுற மாதிரியே நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா மட்டும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அடியில் பிடிச்சிடக்கூடாது ஹை ஃப்ளேமில் இருக்கிறதுனால. அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ட்ரஸ்ட் மீ, இந்த நான் பண்ணுற மாதிரி அப்படியே ரெசிப்பியை வந்து நீங்கள் ரெப்ளிகா பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு பெப்பர் சிக்கன் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். நீங்கள் இதுக்கு பெருசாக வந்து நிறைய விஷயங்கள் வறுக்கவோ அரைக்கவோ எதுவுமே தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தாவே தெரியும், கரெக்டாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க. அதில் சிக்கன்லேருந்து வந்த தண்ணி அது எல்லாமே வந்து நல்லா வற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெயும் வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவில் நல்ல பெப்பரை ஃப்ரெஷ்ஷாக மிக்சியில் போட்டு அப்படியே அரைச்சி அப்படியே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து போட போகிறேன். அது ரொம்ப முக்கியம் இந்த டிஷ்ஷுக்கு. அது என்ன அப்படின்னா கருவேப்பிலை. ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு மேலே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் லைட்டாக வதக்கி மட்டும் விட்டுட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. என்னை பொறுத்தவரையிலும் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப முக்கியம் இந்த கருவேப்பிலை தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.